எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்குறதுனாலதான் எனக்கு தற்கொலை வரைக்கும் போயிருக்கா. இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன்ல ரம்யா, சொல்லுடி, மனசுல இருக்கிறது கொட்டி தீர்த்துடு. சொல்லுடி ரம்யா, சொல்லுடி, சொல்லி தொலை, சொல்லுடி ரம்யா. வணக்கம்மா. என்னோட பேரு மதுபாலா, ரம்யாவோட ஃப்ரெண்டு. உள்ள வாமா. உட்காரு. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. இருக்கட்டும்மா, நீ உட்காரு. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. என்ன ரம்யா இது? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஊர்ல இருந்து வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எவ்வளவு அப்செட் ஆயிட்டேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ரம்யா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அதான் இங்க பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ரம்யா, நீங்க இன்னும் என்ன சின்ன குழந்தையா? சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் இப்படி எமோஷனல் ஆயிட்டு இருக்கீங்க. என்ன விடுங்க. பிரசன்னா பயங்கரமா அப்செட் ஆயிட்டாரு தெரியுமா? எப்பவுமே ரம்யாவை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்காரு. இங்க பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் மறந்துட்டு சரி நீங்க கிளம்புங்க, நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நல்லா எடுத்து சொல்லுமா. நீ சொன்னலாத அவ கேக்குறாளான்னு பாப்போம். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத பத்தி ரம்யா சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே. இங்க பாருங்க, நீங்க ரம்யா பத்தி கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? உன் ஃப்ரெண்ட் உனக்கு அட்வைஸ் பண்ண வந்து தப்பா? அவளை பேசாதே. ஏண்டி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி அசிங்கமா நடந்துக்குவ? என் புருஷனுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கல்ல? இத வந்துட்டு போனாலே இந்த சிறுக்கியாலதான். ஃப்ரெண்டு எங்க வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா. முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால இவரு அவ இழுத்து அழுப்புக்குள்ள ஆடிட்டு இருக்காரு. நீ சொல்றது உண்மையா? அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு உனக்கு டெஃபினட்டா தெரியுமா? உண்மைதான் அண்ணி. பிரஸ் மீட் சொல்லி 2 பேரும் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி இருக்காங்க. நான் மட்டும் அங்க போயிருந்தேன், நான் மட்டும் செத்துருக்க மாட்டேன். அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு தான் செத்துருப்பேன்.
மாமா இவ கேட்கலையே, என் பேச்ச கேட்கல. ஹாய் பிரசன்னா, Hi. என்ன ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, அடுத்த இஷ்யூலே செம்பூர் விஷயம் வரணும்னு எடிட்டர் சொன்னாரு. அதான் நேரம் இங்க வந்துட்டேன். ஓகே, அசத்துங்க. ம் எக்ஸ்கியூஸ் மீ மது. வாங்க பிரசன்னா. என்ன இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? உட்காருங்க. ஆமா, இந்த இஷ்யூலே செம்பூர் விஷயம் வரணும்னு அப்பா சொன்னாங்க. அதான் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போகாம நேரம் இங்க வந்துட்டேன். உங்க டிராவல் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. ம். நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. மது, பொய் சொல்லாதீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ரம்யா போய் பாத்தீங்களா? இல்ல, ஏன்? நேத்து நான் அவங்கள போய் பார்த்தேன். அவங்க இல்லாம நீங்க வேதனைப்படுறத என்னால தாங்கிக்க முடியல பிரசன்னா. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது உங்க கூட வாழுங்கன்னு போய் கேட்கலான்னு போனேன். ஆனா அவங்க மது, மது என்னாச்சு? அவங்க அம்மா முன்னாடியும் அண்ணி முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தி அடிச்சிட்டாங்க பிரசன்னா. உங்களை அவங்க கிட்ட இருந்து நான் தான் பிரிச்சேனா, நான் தான் மயக்கி வச்சிருக்கேனா, இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்டதும் அப்படியே செத்துடலாமான்னு தோணுச்சு பிரசன்னா. அவ இப்படிலாம் பேசுவா, இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே அவளை லவ் பண்ணிருக்க மாட்டேன். ஏங்க, அவ தான் இந்த வீட்டு விட்டு போயிட்ட அப்புறம் நானே அவளை போய் பார்க்கல. அப்புறம் நீங்க எதுக்கு அங்க போனீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் பிரசன்னா நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் அவங்க கிட்ட போய் பேசினேன். ஆனா அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க நான் நினைச்சே பார்க்கல. சரி மது, தயவு செய்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க எதுக்காக மறுபடியும் போய் அவகிட்ட அவமானப்பட்டு இருக்கீங்க? மது ப்ளீஸ். சரி விடுங்க பிரசன்னா. நான் ஒருத்தி உங்களுக்கு கொரியர் வந்துச்சு, இந்தாங்க. என்ன பிரசன்னா, என்ன லெட்டர் அது? லெட்டர் இல்ல, லாயர் நோட்டீஸ். டைவர்ஸ் கேட்டு ரம்யா லாயர் நோட்டீஸ் அமைச்சிருக்கா. ரம்யா,
ரம்யா, என்னது அறிவு இருக்கா? தெரிஞ்சா சரியல்ல, புத்திக்கு கெட்டு போச்சா? ஒன்னதான் கேக்குறேன். டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அனுப்புற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லு. கேக்குறல்ல, பதில் சொல்லு. ரம்யா, ஏத்த அவதான் அறிவு கட்டத்தனமா ஏதோ ஒன்று பண்றான்னா நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல. இப்ப பாருங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. ஏங்க நீங்க படிச்சவங்க தானங்க, நீங்களாவது அவளுக்கு புத்தி பத்தி சொல்லலாம்ல. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொன்னதே நான் தான். இவன் நீலிமலையில வாத்தியார் பொண்ணு மேல கை வச்சிட்டான்னு அப்பவே சொன்னேன். தலைதலையே அடிச்சுக்கிட்டேன் இவகிட்ட. இவன் நல்லவன் இல்லடின்னு கேட்டாளா? இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறா. ரம்யா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். விடுங்க. எதுக்கு நீங்களும் அவ்வளவு சேர்ந்து கும்மால் அடிக்கிறத பாக்கவா? ரம்யா, தயவு செய்து சொல்றேன், என்ன நம்பு ரம்யா. எனக்கும் மதுபாலாக்கும் எந்த தப்பான உறவும் கிடையாது. அதான் போய் சொல்லிட்டு ஒரே லாட்ஜில தங்கி கூத்தடிச்சிங்களா? ரம்யா, நான் போதும். உங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். அன்னைக்கே நான் செத்திருப்பேன். இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. போங்க, போய் அந்த மதுபால கூட வாழுங்க. நீங்க இவ்வளவு பெரிய அயோக்கியம் தெரிஞ்சிருந்தா உங்களை காதலிச்சிருக்கோம் மாட்டேன், கல்யாணம் பண்ணிருக்க. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏய், ஏன் கண் முன்னாடி என் பொண்ணை கை நீட்டி அடிக்கிற? போடி உள்ள, போ உள்ள. அவ தனியா இருக்கும்போது எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்ப. போட வெளியே. இது பாருங்க, நானும் என் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும்போது தயவு செய்து குறுக்க வராதீங்க. என்னடா பொண்டாட்டி? அவதான் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டால. போட வெளியே. டைவர்ஸ் இல்ல, பெரிய டைவர்ஸ். இது கொடுத்தா பெருசா. Get out, I say. Otherwise, I'll call the police. Get out. அத்தை, வாங்க. ரேகா, அம்மா ரேகா. அப்பா பரவாயில்லம்மா, நீ உட்காரு. இந்த மாத்திரையை சாப்பிடு. என்னப்பா, நானே மருந்து எடுத்துருப்பேனே, நீங்க எதுக்கு சிரமப்படுத்த? ஏம்மா, நான் கொடுக்க கூடாதா? இந்தா தண்ணி. நீதானம்மா? என்கிட்ட கொடு. பரவாயில்லம்மா. இந்த பாருமா, நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்லை. அப்புறம் நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதுல என்னம்மா அர்த்தம்?